ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமி ரெசிபிஸ். உங்கள் குழந்தைகள் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட அடம் பிடிக்கிறதா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாத குழந்தைகள் கூட சாப்பிடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அலம்பிட்டு ஒரு 4-5 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ இதை நல்லா தோலை உரிச்சிட்டு ஸ்மாஷரால் நல்லா மேஷ் பண்ணி வச்சுடலாம். இதுக்கப்புறம் குறுகுறுன்னு நறுக்கின வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டுடலாம். இது கூடவே நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இங்கே நான் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் ஆற்றுல இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்த அந்த கிழங்கோட சேர்த்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லை கரண்டி யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நான் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 2 உள்ளங்கையிலையும் நல்லெண்ணெயை தொடச்சிண்டு இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி அது நம்மளோட உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டினேல்னா நமக்கு கட்லட் ஷேப் வந்துடும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் பண்ணி தர போகிறேன் என் குழந்தைகளுக்கு. மாதிரி நம்ம தட்டி ஒரு தட்டில் அடுக்கி நல்லா வச்சுடலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு பேன் போட்டுண்டு அதில் துளியோண்டு எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நிறைய எண்ணெய் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, எண்ணெய் துளியோண்டு விட்டுண்டா போதும். இந்த மாதிரி கட்லெட் அதில் அடுக்கி வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி வேக வைக்கணும். தீ மிதமான ஃப்ளேமில் எரிஞ்சால் போதும், திகுதிகுன்னு எரிய விடாதீங்க. இப்போ நம்மளோட சுவையான சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைகளுக்கு விதவிதம் செஞ்சு கொடுத்து அசந்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.